ஆணவ கொலைகளை தடுக்க ஆணையம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி. அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். மனித உரிமைகள், சமத்துவம், கண்ணியம் இவைதான் ஒரு நாகரீக சமுதாயத்தின் ஆணிவேர். ஆனால் இவற்றின் அடிப்படையை அசைத்து பார்க்கும் ஒரு கொடூரமான விஷயம் இன்று நம் சமூகத்தில் ஆழமாக வேறு ஒன்றியுள்ளது. அதுதான் ஆணவ கொலை, அதாவது கௌரவ கொலைகள். இந்த கொடூரத்தை அடியோடு வேறறுக்க தமிழக அரசு ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை எடுத்துள்ளது. சாதி, மதம், சமூக கௌரவம் என்ற பெயரால் காதலித்தாலோ அல்லது தங்களுக்கு பிடிக்காத ஒருவரை திருமணம் செய்தாலோ சொந்த பெற்றோரா தங்கள் பிள்ளைகளை அல்லது உறவினர்களே அந்த தம்பதியினரை கொடூரமாக கொலை செய்யும் அதிர்ச்சி தரும் சம்பவங்களை நாம் தினமும் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். இது வெறுமனே குடும்ப பிரச்சனை அல்ல, இது ஒரு சமூகத்தின் அடிப்படை நீதி மீதான தாக்குதல். ஒருவரின் சுதந்திரமான திருமணத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொலை செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படைக்கே எதிரானது. இந்த வன்முறை செயல்களை தடுக்க ஒரு உறுதியான சட்ட மற்றும் சமூக கட்டமைப்பை உருவாக்குவது காலத்தின் கட்டாயம். இந்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் தமிழக அரசு தற்போது ஒரு சிறப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாட்ஷா அவர்கள் தலைமையில் ஒரு உயர்மட்ட ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் வெறுமனே சில அதிகாரிகளை கொண்டதல்ல. இதில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்த விஷயத்தில் ஆழமான அனுபவம் கொண்ட நிபுணர்கள் என பலதரப்பட்ட உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இது பிரச்சனையின் பல பரிமாணங்களையும் அணுக ஒரு பலமான குழு. ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக ஏற்கனவே இருக்கும் சட்டங்களில் உள்ள ஓட்டைகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்வதற்கான ஆழமான பரிந்துரைகளை வழங்குவதுதான் இந்த ஆணையத்தின் முதன்மை பணி. பாதிக்கப்படக்கூடிய தம்பதியினருக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய பாதுகாப்பு இல்லங்கள் அமைப்பது, அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது, குற்றவாளிகள் மீது விரைவு நீதிமன்றங்கள் மூலம் கடுமையான தண்டனை பெற்றுத் தருவது போன்ற திட்டவட்டமான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆணையம் ஆய்வு செய்யும். இந்த கொலைகளால் தப்பி பிழைத்தவர்கள் அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்களின் சமூக மற்றும் பொருளாதார மறுவாழ்வுக்கும் இந்த ஆணையம் முக்கியத்துவம் கொடுக்கும். தலைமை பொறுப்பேற்றுள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாட்ஷா அவர்கள் நீதித்துறையில் தனது நேர்மைக்கும் சமத்துவம் மற்றும் நீதிக்கான அவரது அர்ப்பணிக்கும் பெயர் பெற்றவர். அவர் தலைமையில் இந்த ஆணையம் செயல்படுவது அதன் பரிந்துரைகள் வலுவாகவும் சட்டப்பூர்வமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையை தருகிறது. அவருடைய அனுபவம் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதில் மிக முக்கியமான பங்காற்றும். இந்த ஆணையத்தின் பணி மிக முக்கியமானது என்றாலும் சமூகத்தின் பங்களிப்பும் இதில் அத்தியாவசியமானது. இளம் தலைமுறையினரிடையே சமத்துவம் மற்றும் சாதி மறுப்பு திருமணத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, எந்த ஒரு திருமணத்தையும் கௌரவ பிரச்சனையாக பார்க்காமல் தங்கள் பிள்ளைகளின் உரிமைகளை மதிக்கும் மனநிலையை வளர்த்து கொள்வது, அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு உதவ சமூக அமைப்புகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவது. இந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் வரும் சட்ட புத்தகங்களில் மட்டுமின்றி மக்களின் மனங்களிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். கௌரவம் என்பது ஒருவரின் சுதந்திரமான தேர்வில் இல்லை, மாறாக மனித நேயத்தை மதிப்பதில் உள்ளது என்ற சிந்தனை வேறு ஒன்று வேண்டும். நீதியரசர் KN பாட்ஷா அவர்களின் தலைமையிலான இந்த ஆணையம் ஆணவ கொலைகள் என்ற இருண்ட அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வர எடுக்கப்பட்ட ஒரு துணிச்சலான முதலடியாகும். இதன் செயல்பாட்டையும் பரிந்துரைகளையும் நாம் அனைவரும் கூர்ந்து கவனித்து இந்த சமூக மாற்றத்திற்கு ஆதரவளிக்க வேண்டியது நம் கடமை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் டிவியுடன்.